ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். உங்களுக்கு மை குக் பாட் சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த சிக்கனை கலந்து விட்ட பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதை கலந்த பிறகு தட்டு போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/3 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/3 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, புளிக்காத தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா சிக்கனோட இந்த மாவு ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான மாவாக கரைச்சிக்கோங்க. இதோட நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. சிக்கனை இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. உங்களுக்கு இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இதையும் தட்டு போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து அதில் முட்டையோட 2 வெள்ளை கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம முட்டையோட வெள்ளை கருவும் சேர்க்கணுங்க. அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டை கலந்த பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது மசாலா. இதுவே போதுமானதுங்க. எண்ணெயை மிதமான தீயில வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து வச்ச சிக்கனை ஒவ்வொரு துண்டாக சேர்த்து மிதமான தீயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். வேகமாக வச்சிங்கன்னா வெளிப்புறம் வெந்துடும், உள்ளே வேகாது. மிதமான தீயில இந்த சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி இருந்ததுன்னா அதை இப்படி பிரித்து பிரித்து விட்டுருங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நீங்கள் எண்ணெயிலேருந்து சிக்கனை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி மிதமான தீயில பொரித்து எடுத்துக்கோங்க. பரிமாறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரித்து சேர்த்து பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ் வேணும்னா மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.